ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டுரண்டோ அஃபிஷியல் மாதிரி இல்லைனாலும் கிட்டத்தட்ட அவரை மாதிரி க்ளோ எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, கேப்கட்டில் தான் இது பார்க்க போகிறோம். அதுவும் கேப்கட் ப்ரோ இருந்தால் தான் பண்ண முடியும்னு இல்லை, ஃப்ரீ தான் கைஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேச தெரியாமல் பேசிகிட்ருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ட்ரோவை போட்டு ப்ரீவியூவை பார்க்கலாம். வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யாரு, பார்த்து கொடுக்கணும் உனக்கு ஒரு பேரு. Bro, his name is John. 247 like he's a Don. சரி, ஓகே கைஸ், கேமரா இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எதுவுமே பண்ண தேவையில்ல, நேராக அட்ஜஸ்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்டிங் இருக்குது, தள்ளு இது இருக்குது. தொட்டு பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு -9 வச்சுக்கோங்க. கரெக்டாக -9 வச்சுட்டு கான்ட்ராஸ்ட் 13 வச்சுக்கிட்டுக்கோங்க. சேட்ரேஷன் +24, எக்ஸ்போஷர் -12, ஷார்ப்பன் ஃபுல்லாக 100 வச்சுக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நேராக எஃபெக்ட்குள்ளே போய் கேமரா ஷேக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். எங்கடா இருக்குது கேமரா ஷேக்? சர்ச் கரோ, என்ன வரல, வந்துச்சு கேமரா ஷேக். ஐயோ தெரியாமல் ஓகே கொடுத்துட்டேனே. கேமரா ஷேக் ஓகே வந்துடுச்சு. என்னடா லோட் ஆகிட்டுருக்கு? வந்துடுச்சு கைஸ். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க, கீழே இருக்கும். இதில் எங்கே இருக்குது? ஏதோ இருக்குது கைஸ். இது எடுத்துடுவோம். இப்போ நேராக அதில் அட்ஜஸ்ட்னு காமிக்கும், அதை கொடுங்க. அதை ஸ்பீடை 0ல் வச்சுக்கோங்க. இப்போ ஓகேவான்னு பார்ப்போம். கேன்சல் கொடுத்துட்டு அப்படியே டிக்கு கொடுத்துருங்க. ஓகேவா இருக்கா? இதை ஃபுல்லாக வச்சுக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக. அது முக்கியமான விஷயம். இது ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் ரேஞ்சை கம்மி பண்ணுவோம். ஒரு ரேஞ்சு 0ல் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 0ல் வச்சா ஷேக்கே ஆக மாட்டேங்குது. ஒரு 9 வச்சு பார்ப்போம் கைஸ். இது ஓகே, இது ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, மறுபடியும் எஃபெக்ட்டுக்குள்ளே தான் போகணும். ஜேவிசின்னு சர்ச் பண்ணுங்கள். எங்கடா இருக்கு அந்த சர்ச் பாரு? கரெக்டாக ஜேவிசின்னு சர்ச் பண்ணி பாருங்கள், வரும். என்ன கைஸ் வர மாட்டேங்குது? இருங்க, கேபிட்டல் லெட்டரில் போட்டு பார்ப்போம் ஃபுல்லாக. ஏன்னா அது ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். ஜேவிசி சர்ச் பார். ஓகே, ஏதோ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதை தான் கொடுக்கணும். அப்படியே அட்ஜஸ்ட்குள்ளே போங்க. போய் ஃபில்டர் 0ல் வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி 15 வச்சுக்கோங்க. ஃபில்டர் 0ல் வச்சுக்கோங்க. கலர் ஒரு 50 வச்சுக்கோங்க. இருங்க, இன்டென்சிட்டியும் ஒரு 70 வச்சுக்கோங்க. இது ஓகே. இப்போ மறுபடியும் டிக்கு கொடுத்துக்கோங்க, கேன்சல் கொடுத்து. அது ஃபஸ்ட்டு கிளிப் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. செகண்ட் கிளிப்பில் வைக்காங்க, ஃபஸ்ட்டு கிளிப்பில் மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது ட்ரான்சிஷன் ஆகிற அந்த கேப்லலாம் வைக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா, நான் இடையில நிறைய ஆட் பண்ணியிருப்பேன்னு சொல்ல மாட்டேன். 2 எஃபெக்ட் தான் ஆட் பண்ணேன். ஒன்று பிளாக் ஃப்ளாஷ், இன்னொன்று ஆஸ்ட்ரால். ரெண்டுமே
இந்த நைட் கிளப்பில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் கரெக்டாக அதாவது நேராக வந்து அட்ஜஸ்ட்குள்ளே போய் பிரைட்னஸ் -8, கான்ட்ராஸ்ட் 10, எக்ஸ்போஷர் இந்த -10, ஷார்பன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஷர் வந்து 10, ஷார்பன் வந்து ஃபுல்லு. அடுத்து ஹெச்எஸ்எல்குள்ளே போய் ஆரஞ்சு கலர் வந்து சேட்ரேஷன் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக இல்லை, ஃபுல்லாகவே குறைச்சிக்கோங்க. இல்லை என்ன மாற்றி சொல்லிட்டுருங்க. 77 வச்சுக்கோங்க போதும். அப்புறம் வந்து ஹியூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ வந்து சேட்ரேஷன் 94 வச்சுக்கோங்க. ஹியூ வந்து வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது எஃபெக்ட் உள்ள வேண்டாம், அப்படியே காப்பி பண்ணி ஜேவிசி இதில் போட்டுருங்க. என்னடா சேர மாட்டேங்குது. நடுவில் பிளாக் ஃப்ளாஷ் இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளி வைப்போம் பிளாக் ஃப்ளாஷ் அவுட்டு. ஓகே. இப்போ வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் இதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு, அதாவது வீடியோ எண்டு வரைக்கும் வச்சுட்டு அட்ஜஸ்ட்குள்ளே போய் கலரை வந்து ஒரு 100 வச்சுப்போம். அடுத்து இன்டென்சிட்டியும் 100. ஓகே. அடுத்து காப்பி கொடுத்துவோம். காப்பி கொடுத்து இதை இந்த காப்பி பண்ணது வந்து ஒன்றுமே பண்ணாதீங்க. ஓகே. இதுக்கு மேலே தான் மெயினான விஷயமே இருக்குது. இப்போ இது பார்க்க லைட் பர்பிள் மாதிரி இல்லைல்ல, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் அது? மறுபடியும் அட்ஜஸ்ட்குள்ளே போய் பார்ப்போம். ஹெச்எஸ்எல் எங்கே இருக்குது? இது இருக்குது. இதில் போய் எல்லோ கலருக்கு ஹியூவை வந்து ஒரு 2 வச்சுக்கிட்டோம். அப்புறம் சேட்ரேஷன் வந்து 100 வச்சுப்போம். இல்லை வேண்டாங்க, சேட்ரேஷனுக்கு ஃபுல்லாக 0 வச்சுருவோம். ஆரஞ்சு வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்? -7 வச்சுக்கோங்க. ஹியூ வந்து -100. ஓகே. இதெல்லாம் ஃபுல்லாக சேட்ரேஷன் கம்மி பண்ணிடுங்க. பர்பிள் ப்ளூ எல்லாம் ப்ளூக்கும் பர்பிளுக்கும் பிங்க்குக்கும் சேட்ரேஷன் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஏதாவது ரெட்டு வந்து 100 வச்சுக்கோங்க. இல்லை வேண்டாங்க, சேட்ரேஷன் லைட்டாக கம்மி பண்ணிப்போம். ஒரு 48 வச்சுக்கோங்க. -48. என்னடா மாற்றி சொல்லலான்னு பார்க்காதீங்க, எனக்கே மறந்து போச்சுங்க எப்படி எடிட் பண்ணதுன்னு. இப்போ நான் ஸ்க்ரீனில் வச்ச மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். கிராஃப்குள்ளே போய் ஒயிட் கலரை வந்து போட எனக்கு தெரியும். ஒயிட் கலரை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கோங்க, ரொம்ப இல்லை கொஞ்சம். அடுத்து ப்ளூ கலரில் போய் லைட்டாக, ரொம்ப இல்லை லைட்டாக கீழே வச்சுக்கோங்க. ரெட் கலருக்குள்ளே போய் ஃபுல்லாலாம் இல்லை, கரெக்டாக ஒயிட்டை விட கொஞ்சம் மேலே லைட்டாக மேலே தூக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அடுத்த ஜேவிசி மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 3 ஜேவிசி இருக்குதா, அந்த 3ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அட்ஜஸ்ட்குள்ளே போய் கலரை வந்து ஃபுல்லாக வந்து 0ல் வச்சுக்கோங்க. அடுத்து இது இன்னொன்று நடுவில் இருக்கிறத வந்து 50 வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்துடுச்சு. இதை வந்து பிங்கிஷ் பர்பிளோ ஏதோ லைட் பர்பிளோ பிங்கிஷ் பர்பிளோ ஏதோ சொல்லுவாங்க, தெரில. பிங்கிஷ் பர்பிள்னே வச்சுப்போம். அதனால் இதுக்கு மேலே வந்து இன்னொன்று எஃபெக்ட் போடணும். எங்கடா போச்சுது? இல்லை வேண்டாங்க கைஸ், நடுவில் இருக்க ஜேவிசி கலர் வந்து 100 வச்சுப்போம். அடுத்தது வந்து மறுபடியும் எஃபெக்ட்குள்ளே போய்
எதுவும் இருக்கும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கா இல்லை ட்ரெண்டிங்லேயே போய் சர்ச் பார்ப்போம். எங்கே போச்சது? எட்ஜ் க்ளோ தான் கைஸ் நான் தேடிட்டுருக்கிறேன். அதோ கிடச்சிருச்சு. எட்ஜ் க்ளோ வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எட்ஜ் க்ளோ வந்து போட்டு வச்சுக்கோங்க கைஸ், அவ்வளோதான். இதோடி வீடியோ முடிஞ்சிடும், எடிட்டிங் முடிஞ்சிடும் கைஸ், அவ்வளோதான். கரெக்டாக அதுக்கு நேராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் லேக் ஆகும், ஏன்னா நான் நிறைய இந்த VPN யூஸ் பண்ணுறனால. க்ளோ வந்து 100 வச்சுக்கோங்க, வேண்டாம் ஒரு 61 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்குது. ஓகே சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் சேனலில் இந்த மாதிரி நிறைய க்ளோ எடிட்ஸ் போடுங்க. ஓகே பாய்.